திருச்செந்தூர் சிவன் கோவிலில் இருந்து மெல்ல மெல்ல புறப்பட்ட சூரன். இது கடலா கடல் அலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மனித தலைகள். இப்ப எங்க பார்த்தாலும் எனக்கு தலை தான் தெரியுது. சுவாமி எங்க கிளம்புனது எனக்கு யாராவது சொன்னீங்கன்னா தான் எனக்கே தெரியும். லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பு நடக்கவிருக்கும் சூரசம்ஹாரம். ஏன்னா இங்க இவ்வளவு தூரத்துல மேடை போட்டு நின்று பார்க்கும் போது கூட எனக்கு தலை தான் தெரியும். இங்க ஒன்றும் தெரியல. அவ்வளோ இந்த பக்கம் திரும்பினாலும் மனித தலைகள், இந்த பக்கம் திரும்பினாலும் மனித தலைகள். கடல் சின்னதா தெரியுது, நாம இங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் அவ்வளவு பெருசா தெரியுது. திருச்செந்தூர் கடற்கரையில் முருகா முருகா என பக்தியில் திளைத்த பக்தர்கள். அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல வருடந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கிறது வழக்கம். இதுல கந்த சஷ்டி விழா ரொம்பவும் பிரசித்தி பெற்ற விழாவா கொண்டாடப்படுது. இந்த நிலையில கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையோட கந்த சஷ்டி விழா தொடங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இன்னைக்கு சூரசம்ஹாரமும் நடக்க இருக்கு. இதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில குவிஞ்சிருக்காங்க. முருகா முருகா அப்படின்ற பக்தியோட பக்தர்கள் காத்திருக்க சூரன் அங்க சிவன் கோவில்ல இருந்து புறப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கம்பீர முகத்தோடு அருவாளோட சூரன் புறப்பட்டு வரக்கூடிய காட்சி பலரையும் மெய்சிலிர்க்க வச்சிருக்கு. அதை தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில திருச்செந்தூர் கடல்ல நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தை காண பல லட்சக்கணக்கான கண்களும் அங்க காத்திருக்கு. அதை தொடர்ந்து இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், லெக்ஸ் கோ ஹாலிடேஸ், எம்சிஆர்பிஓ காட்டன் கிளப்.